ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. இன்று தமிழக அரசியலில் முழுமையான அறிவற்றவர்கள், அதாவது பௌதீகவாதிகள் நிறைந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உதாரணம், அனைவருமே அதி முட்டாள்கள்தான். இதில் உதாரணத்திற்கு திருமாவளவனை இன்று பார்ப்போம். திருமாவளவன் ஒரு கேள்வி வைக்கிறார். தமிழ் கடவுள் முருகன் என்றால் அவர்கள் அப்பன் சிவன் என்ன மொழி என்று கேட்கிறார். அட அறிவு கெட்ட அருகதையற்ற சண்டாளர்களே, இறைவனின் மொழி சமஸ்கிருதம். தமிழ் மொழி இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மொழி என்ற உண்மைகளை எல்லாம் நான் கடந்த ஆண்டுகளிலிருந்து மனிதநேய விருதுகள் தொண்டு நிறுவன வீடியோவின் மூலம் தெளிவுபடுத்தி காட்டியுள்ளேன். சமஸ்கிருதமும் தமிழும் இரண்டர கலந்த மொழி என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். சமஸ்கிருதம் இறைவனின் மொழி, தமிழ் மொழி இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மொழி. தமிழ் மொழிதான் உலகிலேயே முதன்மை மொழி என்ற உண்மையெல்லாம் ஆய்வு கட்டுரைகள் உறுதிப்படுத்தும் போது இப்படிப்பட்ட கேள்வி, அதாவது முருகன் தமிழ் கடவுள், சிவன் என்ன மொழி கடவுள் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அறிவு கெட்ட சண்டாளர்களே, இதற்கு சீமானும் தகுந்த பதிலை தராமல் அவரும் ஏனோ தானோ என்று பதிலளிக்கிறார். இவர்களெல்லாம் அறிவு கெட்டவர்கள் வரிசையில் முதன்மையில் இருப்பவர்கள். இதை நன்கு தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவடைய வேண்டும். இனி பார்த்தோம்னா இந்த டிஎம்கே திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் தலைமையில் இருக்கவங்க தங்களோட குடும்ப பெருமைகளை மட்டும் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எண்ணிலடங்கா கோடான கோடி பணங்களை, மக்கள் வரி பணங்களை செலவிட்டு சீரழித்து உண்டு மகிழ்கிறார்கள். இதை தெளிவாக தமிழக மக்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். டிஎம்கேவில் உள்ள தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். டிஎம்கே தலைவர்களின் தலைமை செய்யும் முடிவு சரியான முடிவல்ல என்ற உண்மையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆம், கலைஞருக்கு தங்கத்தில் பேனா வைப்பது, 9 அடி உயரத்தில் சிலை வைப்பது, இவையெல்லாம் தேவையா? இவை அனைத்தையும் அவர்களின் குலச்சொத்திலிருந்து எடுத்து செய்கிறார்களா? அவர்களுக்கு இதெல்லாம் நிர்ணயம் செய்யப்படும் இடங்கள் எல்லாம் யாருடையது? இதையெல்லாம் கருத்தில் எடுத்து பாருங்கள். கயவர்கள், நயவஞ்சகர்கள், நாட்டுடைமையை சீரழிக்கும் கேவலமான புழுதிகள் இவர்கள் அனைவருமே. இந்த உண்மையை தமிழக மக்கள் கண்டிப்பாக ஏற்று அவர்களை அரசியலில் இருந்தே விலக்க வேண்டும். திராவிட கழகம் டிஎம்கே கட்சி என்பதே இனி தமிழகத்தில் தலைதூர்க்கக்கூடாத அளவிற்கு தமிழக மக்கள் செயலாற்ற வேண்டும். எவர் தவறு செய்தாலும் தட்டி கேட்கும் தகுதி உடைய தன்மான உரிமை பெற்ற தமிழன் ஏன் தயங்க வேண்டும்? ஏன் கயவர்களை கண்டு அஞ்சி நடுங்க வேண்டும்? நாம் அனைவருமே வீரர்கள், மறவர் என்ற வழியில் தோன்றிய வீரர்கள். நாம் எவருக்கும் அடிமையல்ல. இந்த உண்மையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனாயிரம் கோடியில் பேனா வச்சு நினைவகம் உருவாக்குறாங்க, 9 அடி உயரத்தில் கலைஞர் சிலையை உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்குறவனுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அது எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்? அதெல்லாம் யார் செய்வா? மக்களாகிய நம்மளோட உழைத்த வரிப்பணம் தான் போகுது. உலக அரசியலை பற்றி பேசுகிறாங்க டிஎம்கே தலைவர்கள். உலகம்னா என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? எவனுக்குமே தெரியாது. உண்மைங்கிற வார்த்தைக்கு அதிக அர்த்தம் தெரியாதவன் எப்படி உலகங்கிற வார்த்தைக்கெலாம் சொல்ல முடியும், அர்த்தம் சொல்ல முடியும்? அரசியல் என்ற வார்த்தைக்கும் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது, அரசியல் அமைப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அரசியல்வாதி என்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த போன்ற நிலையில் தான் அவங்க அரசாட்சின்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாட்சி இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எழுத்து வடிவில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சட்டம் என்ன சொல்லுது, அந்த சட்டத்துக்குள்ளே நம்ம எப்படி பயன்படலாம், அந்த சட்டத்தை வச்சு எப்படி நம்ம கொள்ளையடிக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி சுகமாக வாழலாம், இப்படி ஒரு முனைப்பில் தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்காங்க அனைவருமே. அரசியல் என்பது புனித தியாக நிலையாகும்.
அரசியல் என்றால், அறம் என்றால் தூய்மையானது, இயல் என்றால் இயல்புடன் செயல்படுவது. அரசியல் என்றால் தூய்மையான முறையில் இயல்பாக செயல்பட்டு மக்களையும் மண்ணையும் உயிர்களையும் காக்கக்கூடியதுதான் அரசியல். இந்த உன்னதமான உயர்வான நோக்கம் கொண்ட கோட்பாட்டை இன்று அவர்கள் காலில் போட்டு மிதித்து வாழ்கிறார்கள். இவையெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த தவறுகளை செய்பவர்களை தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். உணர்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா.